ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து Node.js கம்ப்ளீட் டியூட்டோரியலோட ஒரு பார்ட்டு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்மாஸ்கிரிப்ட் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம நோட் லேர்ன் பண்ணதுக்கு இதெல்லாம் ப்ரீ ரிக்வசிட்டோ அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்மாஸ்கிரிப்ட் தான் ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஸோ அது ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை நான். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து 1995ல் பிரெண்டன் அப்படின்றவர் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்து நெட்ஸ்கேப் 2 அப்படின்ற ஒரு ப்ரௌசருக்காக தான் பண்ணாங்க. அப்புறம் வந்து இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டாங்க. ஸோ எக்மா ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டாங்க. எப்போனா 1997. ஸோ 1997 தான் ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் எக்மாஸ்கிரிப்ட். ஸோ நம்ம இப்போ டெஃபினேஷன் என்னென்னு பார்ப்போம் நம்ம. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னென்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைட் வெயிட் encrypted or just-in-time compiled programming language with first-class functions. இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட் வெயிட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ லைட் வெயிட் என்னென்னு பார்ப்போம். ஸோ லைட் வெயிட்னா என்னென்னா, மெமரி யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜ் மெமரி யூசேஜ் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேனேஜ் பண்ணும். எப்போ வேணுமோ அது கிரியேட் பண்ணிக்கும், எப்போ வேணுமோ அது ரிமூவ் பண்ணிடும் மெமரியிலேருந்து. அப்புறம் சின்டெக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்காது. அதான் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லைட் வெயிட்னு சொன்னாலும் அது ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் தான். நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மாதிரி இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் தான். பட் ஸ்டில் இட் இஸ் லைட் வெயிட். நெக்ஸ்ட் வந்து இன்டரப்டட் ஆர் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்ப்போம், ஓகேவா? ஓகே. ஸோ இன்டரப்டட் ஆர் ஜஸ்ட் இன் டைம் கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வே ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் கோட், ஓகே. ஸோ இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவா ஆர் டாட் நெட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 2 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து நீங்கள் கம்பைல் பண்ணுவீங்க, கம்பைலன் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ஓகேவா? பில்டு டிப்ளாய் அது மாதிரி பில்ட் பண்ணுவீங்க, பில்டு வந்த ஃபைலை வந்து நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஸோ 2 ப்ராசஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டேரெக்டாக ரன் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ப்ரௌசரில் உங்கள் ப்ரௌசர் இருக்குன்னா அதில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து டேரெக்டாக ரன் பண்ணலாம். சர்வர் சைடு வந்து நீங்கள் டேரெக்டாக ரன் பண்ணலாம். ஃபுல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படியே ரன் பண்ணலாம். எப்படின்னா இன்டரப்டட்னா என்ன அர்த்தம்னா, லைன் பை லைனாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ 10 லைன்ஸ் இருக்குது, 10th லைனில் சம் எரர் இருக்குன்னா அந்த 10th லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் அதுக்கு தெரியும் சரி சம் அப்படின்னு. ஆனால் மற்ற லாங்குவேஜ் இப்போ ஜாவா டாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கம்பைல் பண்ணுவீங்க. கம்பைல் பண்ணும்போதே வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும் உங்களுக்கு. லைன் நம்பர் 10ல் ஒரு இஷ்யூ இருக்குது பண்ணால் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பில்ட் அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் வச்சு தான் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இன்டரப்டட் லாங்குவேஜுக்கும் அதர் கம்பைல்டு லாங்குவேஜுக்கும் டிஃப்ரெண்ட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் தான் என்ன சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து ஃபங்க்ஷனாக ட்ரீட் பண்ணோம். இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கூட ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். அது ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனே அசைன் பண்ணலாம். வேரியபிள் கான்ஸ்டன்ட்டோ லெட்டோ யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் அப்படி கால் பண்ணலாம், ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஜெக்ட்டில் செட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. இப்போ சைடில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோன் கிரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் வச்சுருக்கோம். நம்ம ஃபங்க்ஷன் செட் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் நம்ம. இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கால் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்படின்னு கொடுக்கும். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் புரோட்டோடைப் பேஸ்ட் மல்டி பேராடைம் single threaded dynamic language supporting object oriented imperative and declarative style, ஓகே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஃபினேஷன் ஆச்சு. ஸோ இதையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம், ஓகேவா?
ஃபர்ஸ்ட்டு வந்து புரோட்டோடைப் பேஸ்ட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் பார்ப்போம். ஓகேவா? ஆ இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ கிளாஸ்ன்னு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஆனா, நீங்க கிரியேட் பண்ற எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோடைப்ன்னு ஒண்ணு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்க அரே, ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோடைப் இருக்கும். ஸோ அந்த புரோட்டோடைப்ப நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நீங்க மாடிஃபை பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணி ஒரு ஒரு நீங்களே ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றீங்களோ, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ, இது கிரியேட் பண்ணாலும் என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு புரோட்டோடைப் அதுக்கு ஒரு புரோட்டோடைப் கிரியேட் ஆயிடும். ஸோ வந்து புரோட்டோடைப் செயினிங்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நீங்க மெயின் ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுலேருந்து நீங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அது இன்னொருக்கு லிங்க் இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் ஸ்டைல் அலோவ் த கிரியேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் இட்ஸ் கிளாஸ். ஸோ நீங்க மத்த ஜாவா, டாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எல்லாமே கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரன் டைம்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இங்க வந்து நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கிளாஸே கிடையாது. ஸோ நீங்க எப்பவுமே ஃபங்ஷன் தான் எழுதுவீங்க, வேரியபிள் எழுதுவீங்க. அது எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அது என்னன்னா, இன்டர்னலி அது ஒரு புரோட்டோடைப்பா தான் இருக்கும். ஸோ அரே என்ற ஆப்ஜெக்ட் வந்து அரே புரோட்டோடைப் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எல்லாமே அதோட புரோட்டோடைப் ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங்கோட புரோட்டோடைப். நீங்க ஒரு கஸ்டம் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணா அது அதோட புரோட்டோடைப். இதுதான் புரோட்டோடைப் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம இதை பற்றி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் நம்ம டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் வந்து டைனாமிக் லாங்குவேஜ். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டைனாமிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா இன்டர்ப்ரெட்டர் தான். கம்பைல் பண்ண மாட்டோம். டேரெக்டாக நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதோட வேரியபிள் வந்து நம்ம ரன் டைம்லேயே சேஞ்ச் பண்ணலாம். ரன் டைம்ல புது வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ரன் டைம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப் அசைன் பண்ணலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக கிரியேட் பண்ணியிருப்போம். ரன் டைமில் நம்பர் அசைன் பண்ணலாம், டேட் டைம் அசைன் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணலாம். என்ன நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாது. அது எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் டைனாமிக் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நிறைய லாங்குவேஜ் இருக்குது. பைத்தான் இருக்குது, ரூபி இருக்குது, பிஹெச்பி இருக்குது. இதெல்லாம் வந்து டைனாமிக் லாங்குவேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் த்ரெடட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுற எல்லாமே ப்ராசஸாக கிரியேட் ஆகிட்டு ப்ராசஸ் வந்து மல்டிபிள் த்ரெட் கிரியேட் பண்ணும். த்ரெட் அப்படின்னா சப் ப்ராசஸ். ஓகே. சில அப்ளிகேஷன் வந்து நிறைய த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு வேலை செய்யும். சில அப்ளிகேஷன் வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்கிள் த்ரெட் தான். அதுக்கு வந்து மல்டி த்ரெட்டே கிடையாது. ஓகேவா? ஒரு த்ரெட்டில் தான் வேலை செய்யும். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஊப்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் என்ன ஸ்டைலாக ப்ரோக்ராமிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு வரி பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் ஜாவா எடுத்துட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஊப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஃபுல்லாக. எல்லாமே கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கிளாஸ் தான் ரன் பண்ணுவீங்க. எல்லாமே கிளாஸ். இங்கே வந்து கிளாஸ் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபிக்ஸ்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் சொல்லுவோம் நம்ம. ஃபார் வெப் அப்ளிகேஷனுக்கு ஸ்கிரிப்டிங் தான் யூஸ் பண்ணி. ஆனால் இப்போ என்ன ரீசெண்ட் டைம் என்னன்னா, இப்போ நம்ம சர்வர் சைடில் வந்து Node.js யூஸ் பண்ணுறாங்க. சில அப்ளிகேஷன் லைக் Apache, CouchDB அண்ட் Adobe Acrobat அவங்களும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டால் லாங்குவேஜ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. பட் ஆனால் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இது லைட் வெயிட், ஸ்கிரிப்டட், டைப் பேஸ் இதெல்லாமே தனித்தனி கான்செப்ட். இது நீங்கள் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணால் தான் இதில் அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ப்ரோட்டோடைப்னா என்னன்னு தெரியாது. ப்ரோட்டோடைப் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். நம்ம இப்போ Node.js லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு இதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. நான் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நோடோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம்.